டிஎன்பிசி குரூப் 4 இதில் பிட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிற அந்த தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிசியில் என்னென்ன தலைப்பு இருக்கோ அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திறன் அறிவு கூர்மை தேர்வு வினாத்தாள் 1 போட்டிருக்கேன். 100 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. இதில் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எக்ஸாமுக்கு. ஓகே, ஒரு மாறிலியின் ஒரே ஒரு இயல்பை பற்றிய விவரங்களை மட்டும் விளக்கி காட்டும் அட்டவணை டேஷ் எனப்படும். எளிய அட்டவணை. ஒரு மாறிலியின் இரு இயல்பை பற்றிய விவரங்களை விளக்கி காட்டும் அட்டவணை இருவழி அட்டவணை. அட்டவணை டேஷ் வகை அட்டவணை நிறை அல்லது நிரல் இரு பகுதிகளை பிரிக்கப்பட வேண்டும். இருவழி அட்டவணை. 104 டேஷ் என்பது மிகவும் விரிவான அட்டவணை ஆகும். பலநோக்கு அட்டவணை. டேஷ் என்பது விவரங்களை கொண்ட ஒரு பட்டியலாக அமைந்திருக்குமே அன்றி இதிலிருந்து ஆய்வு பற்றிய எந்த விளக்கத்தையும் எளிதில் பெற முடியாது. பலநோக்கு அட்டவணை. பட்டை விளக்கப்பட்டங்களில் எளிமையான சுலபமானதும் டேஷ் ஆகும். சாதாரண பட்டை விளக்கப்படம். டேஷ் கொடுக்கப்பட்ட விவரத்தில் உள்ள மதிப்பிலான விகிதத்திற்கிணங்க ஒவ்வொரு பட்டையிலும் கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. கூறு பட்டை விளக்கப்படத்தில் பள்ளி விவரத்தின் வெவ்வேறு கூறுகள் மொத்த மதிப்பின் சதவீதமாக மாற்றப்பட்டு டேஷ் வரையப்படுகிறது. சதவீத பட்டை விளக்கப்படம். டேஷ் விவரங்கள் தொடர்ச்சியாக செவ்வகங்களை குறிக்கப்படுகின்றன. பரவல் செவ்வகப்படம். செவ்வகங்களை குறிக்கப்படுகின்றன. பரவல் செவ்வகப்படம். வட்ட வடிவ விளக்கப்படம் இரு பரிமாண படம் ஆகும். வட்ட வடிவ விளக்கப்படம் இரு பரிமாண படமாகும். தவிர்த்து கணக்கிடும் பிரிவு இடைவெளியில் டேஷ் உள்ளடங்காது. மேல் பிரிவு எல்லை. ஒரு பிரிவின் கீழ் மேல் எல்லை முறையே 10 மற்றும் 40 எனில் அதன் மைய மதிப்பு 25.0. 30, 39, 40, 49, 50, 59 என்ற பிரிவு இடைவெளிகளின் வகை. சேர்த்து கணக்கிடும் முறை. இந்த தொடரில் தொகுக்கப்பட்ட விவரங்களின் பிரிவு இடைவெளி 10. செப்பனிடா விவரங்கள் டேஷ் ஆகும். முதல் நிலை விவரம். ஒரு பிரிவு இடைவெளிய மையத்தில் 20ஆகவும் 2 அடுத்தடுத்த மையப்பகுதிகளில் வேறுபாடு 10ஆகவும் இருந்தால் அப்பிரிவு எல்லைகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆக இருக்கும். 20ஆகவும் 2 அடுத்தடுத்த மையப்பகுதியில் வேறுபாடு 10ஆகவும் இருந்தால் 15, 25ஆக இருக்கும். பிரிவின் மேல் எல்லை கீழ் எல்லை வேறுபாட்டிற்கு டேஷ் என்று பெயர். பருமன். பிரிவின் மேல் எல்லை கீழ் எல்லையின் சராசரிக்கு டேஷ் என்று பெயர். மைய மதிப்பு. மேல் எல்லை கீழ் எல்லை சராசரி மைய மதிப்பு. பிரிவின் மேல் எல்லை கீழ் எல்லை வேறுபாட்டினை பருமன் என்று பெயர். குறிப்பிட்ட பிரிவு இடைவெளியில் விழும் எண்ணிக்கையே அப்பிரிவின் மைய மதிப்பு எனப்படும். டேஷ் என்பது இடைநிலையை குறிக்கிறது. 50வது நூற்றுமானம் என்பது இடைநிலையை குறிக்கிறது.
பரவல் செவ்வகப்படம் என்ற வரைபடத்தின் மூலம் டேஷின் மதிப்பை கணக்கிடலாம். முகடு செவ்வகப்படம் வரைபடத்தின் மூலம் முகடு என் மதிப்பு கணக்கிடலாம். இடைநிலை அளவை டேஷ் வரைபடத்தின் மூலம் கணக்கிடப்படும். ஒகைவ் வரைபடத்தின் மூலம் கணக்கிட முடியும். 1லிருந்து n வரையுள்ள n இயல் எண்களின் கூட்டுச் சராசரியானது n+1/2. ஏதேனும் ஒரு மதிப்பு டேஷ் எனில் பெருக்கு சராசரியை கணக்கிட முடியாது. 0 மற்றும் எதிரிடை 0 மற்றும் ஏதேனும் ஒரு மதிப்பு டேஷ் எனில் பெருக்கு சராசரியை கணக்கிட முடியாது. 0 மற்றும் எதிரிடை. வகைப்படுத்தப்பட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டால் இடைநிலை அளவே மிக பொருத்தமான சராசரியாகும். திறந்த பிரிவு சராசரியிலிருந்து விலக்கங்களின் கூடுதல் 0. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்களின் பாதணியின் அளவு எண் 8 எனில் இது மைய மதிப்புகளில் டேஷ் அளவை குறிப்பிடுகிறது. 8வது பதின்மானம். சமச்சீரான பரவலில் சராசரி டேஷ் ஈக்குவல் இடைநிலை ஈக்குவல் முகடு. சராசரி சமச்சீரான பரவலில் சராசரி ஈக்குவல் இடைநிலை ஈக்குவல் முகடு. வகைப்படுத்தப்பட்ட விவரமானது திறந்த பிரிவு இடைவெளிகளில் அமைந்திருந்தால் பெறுவனவற்றில் ஏதேனும் ஒன்றை கணக்கிட முடியாது. கூட்டுச் சராசரி கூட்டு சராசரியை கணக்கிட முடியாது. நூற்றுமானத்தில் பிரிவுகளின் மதிப்பில் மொத்த எண்ணிக்கை 100. குறிப்பு: இந்த அட்டவணையில் உள்ளபடி ஒரு கம்பெனி ஸ்கூட்டரின் உற்பத்தி எந்தெந்த ஆண்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றதை போட்டிருக்காங்க. எந்த வருடத்தில் எல்லா வகையான ஸ்கூட்டர் வகைகளின் உற்பத்தி மொத்த உற்பத்தியின் சராசரிக்கு தோராய சமமாக உள்ளது? 2010. எந்த வருடத்தில் வகை ஏ மற்றும் பி ஸ்கூட்டர்களின் மொத்த உற்பத்தி வகை சி மற்றும் வகை டி ஸ்கூட்டர்களின் மொத்த உற்பத்தி சமமாகும்? 2010. 2007 முதல் 2012 வரை உள்ள காலத்தில் எந்த வகை ஸ்கூட்டர் உற்பத்தி தொடர்ச்சியாக உயர்ந்துள்ளது? எதுவும் இல்லை. எந்த வகையான ஸ்கூட்டர் உற்பத்தி 2010 ஆண்டின் மொத்த உற்பத்தியில் 25% ஆகும்? டி. 2007க்கும் 2011க்கும் உள்ள உற்பத்தி உயர்வு சதவீதம் 20. குறிப்பு: அட்டவணை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். அக்டோபர் மாத மழையின் அளவு விவரம். பிரிவு இடைவெளியில் கிளாஸ் இன்டர்வல் அளவு என்ன? 5. எந்த பிரிவு அதிகபட்ச அதிர்வெண் கொண்டது? பிரிவு 30-35. எந்த பிரிவு குறைந்தபட்ச அதிர்வெண் கொண்டது? பிரிவு 35-40. பிரிவு இடைவேளை 30-35. மேல் எல்லை வரம்பு எது? 35. பிரிவு இடைவெளி 5-10 கீழ் எல்லை வரம்பு எது? 5. பின்வரும் வரைபடம் ஒரு மகிழுந்து நேர்கோட்டின் சீரான வேகத்தில் செல்வதை குறிக்கிறது. கவனமாக பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிக்சர் எந்த மாதிரி கேட்பாங்கன்றதுக்காக போட்டிருக்காங்க. மகிழுந்தின் வேகம் 60 km/மணி. 4 மணி நேரத்தில் மகிழுந்து கடந்த தூரம் 240. மகிழுந்து 3 மணி 30 நிமிடம் கடந்த தூரம் 270.
மகிழுந்தின் வேகம் மீட்டர் நிமிடத்தில் 1000. குறிப்பு 145 பின்னொரு வரைபடத்தில் ஆய்வு செய்து வினாக்களுக்கு விடையளி. ஏபிசி நிறுவனத்தின் ஏற்றுமதியின் வளர்ச்சி சதவீதம். இந்த பிக்சரும் ஒரு மாடல் தான். எப்படிலாம் கொஸ்டின் வருன்ற மாடலுக்காக கொடுத்துருக்கேன். எத்தனை வருடங்களில் வளர்ச்சி விகிதம், எத்தனை வருடங்களில் வளர்ச்சி விகிதம் மொத்த சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது? 3. எத்தனை வருடங்களில் வளர்ச்சி விகிதம் மொத்த சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட குறைவாக உள்ளது? 3. எந்த வருடத்தில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது? 2005-6. எந்த வருடத்தில் வளர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது? 2001-2002. கொடுக்கப்பட்ட தகவலின்படி அதிக அளவு வளர்ச்சி விகிதத்துக்கும் குறைந்த அளவு வளர்ச்சி விகிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் 25.0. 150-153. இந்த வரைபடத்தை பாருங்கள். வெப்பநிலை அளவு கீழே உள்ள அட்டவணை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பத்து 5-12 அன்று நகரத்தின் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட். 25-12 நகரத்தின் வெப்பநிலை 101 டிகிரி ஃபாரன்ஹீட். எந்த நாளில் வெப்பநிலை மிக அதிகமாக இருந்தது? 15-5-12. பின்வரும் வரைபடத்தை கவனமாக படித்து பதிலளிக்கவும். நிறுவனத்தின் உற்பத்தி அலகுகள். ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி அலகுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாயிரத்தி 2010 வருடத்துக்கு நிறுவனம் ஏயின் வளர்ச்சி விகிதம் 75. 2008 2009 வருடத்திற்கான நிறுவனம் பியின் வளர்ச்சி விகிதம் 150%. நிறுவனம் ஏயின் சராசரியாக உற்பத்தி அலகுகள் 2125. நிறுவனம் பியின் சராசரி உற்பத்தி அலகுகள் 2083. நிறுவனம் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் மொத்த உற்பத்தி வித்தியாசம் 250. இந்த குறிப்பு பாருங்கள். 159 64 வரைக்கும் கவனமாய் பார்த்து பின் விடையளி. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த பக்கம் மகிழுந்து விற்பனை எண்ணிக்கை. எந்த மாதத்தில் மகிழுந்து மிக குறைந்த அளவாக உள்ளது? ஜூன். எந்த மாதத்தில் விற்பனை அளவு மிக அதிக அளவாக உள்ளது? செப்டம்பர். எல்லா மாதங்களிலும் விற்பனையான மொத்த மகிழுந்துகள் எண்ணிக்கை 1750. எல்லா மாதங்களுக்குமான சராசரி விற்பனை ஆகும் மகிழுந்துகளின் எண்ணிக்கை 350. 400 அல்லது அதற்கும் மேல் மகிழுந்துகள் செப்டம்பர் மற்றும் ஆகஸ்ட். 250க்கும் குறைவான மகிழுந்துகள் விற்பனையான மாதங்கள். ஜூன். நிறுவனம் ஈயிலிருந்து நிறுவனம் எஃப் எத்தனை சதவீதம் வளர்ச்சிக்காக மகிழுந்து உற்பத்தியை கொண்டுள்ளது? 23-64%. 6 நிறுவனங்கள் மகிழுந்துகள் சராசரி உற்பத்தி 4330. எல்லா நிறுவனங்களின் சராசரி உற்பத்தி. எத்தனை நிறுவனங்கள் குறைவாக உற்பத்தியை கொண்டுள்ளன? 3. எல்லா நிறுவனங்களின் சராசரி உற்பத்தி. எத்தனை நிறுவனங்கள் அதிகமாக உற்பத்தி கொண்டுள்ளன? 3. 169-72. பின்வரும் செவ்வக விளக்கப்படத்தினை பின் விடையளி. வயது வருடங்களில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை.
கொடுக்கப்பட்டுள்ள பரவல் செவ்வக விளக்கப்படத்திலிருந்து நாம் அறிவது 52 ஆசிரியர்கள் வயதை வருடங்களில் பற்றி. எந்த வயது வரம்புகள் அதிக அளவு ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள்? அவர்களின் எண்ணிக்கை 14. எத்தனை ஆசிரியர்கள் 40 வயதுக்கும் குறைவாக உள்ளார்கள்? 20. பள்ளியில் உள்ள மொத்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை 52. பின்வரும் வரைபடத்தில் பார்த்து பின் பதிலளி. 173 77 வரையும். மாணவர்களின் எண்ணிக்கை, வெவ்வேறான வகுப்புகள்: செஸ், கிரிக்கெட், கால்பந்து. வகுப்பு பியில் செஸ் பயிலும் மாணவர்கள் வகுப்பு ஏ மற்றும் சி ஆகியவற்றில் செஸ் பயிலும் மாணவர்களை விட குறைவாக உள்ளார்கள். 12,000 1200. வகுப்பு எஃப்பில் கால்பந்து பயிலும் மாணவர்கள் அதே வகுப்பில் செஸ், கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுகள் கற்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை சதவீதம் 25%. எல்லா வகுப்புகளிலும் கால்பந்து பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை 100இல் 185. வகுப்பு டியில் பயிலும் மாணவர்களுக்கும் செஸ் பயிலும் மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் 10:7. எல்லா வகுப்புகளிலும் செஸ் பயிலும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 100இல் 217. அட்டை விளக்கப்படம் வேலைவாய்ப்பு நிலையத்தில் பதிவு செய்துள்ள பற்றி கவனமாக பார்த்து பின் பதிலளி. பட்டதாரிகள்: எம்ஃபில் படித்தவர்கள், முதுகலை பட்டதாரிகள். எம்ஃபில் பதிவு செய்தவர்கள் முதுகலை பட்டதாரிகளும் ஆண்டில் சமமாக உள்ளனர். 2008ஆம் ஆண்டில் பட்டதாரியாக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 800. எந்த வருடத்தில் பட்டதாரியாக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை அதிகம்? 2011. 2007ஆம் வருடத்தில் வேலை வேண்டி பதிவு செய்தவர்களை விட 2011ஆம் ஆண்டில் எத்தனை பேர் அதிகமாக பதிவு செய்துள்ளனர்? 2375. முதுகலை பட்டதாரியாக வேலை வேண்டி பதிவு செய்தவர்கள் 2009ஆம் வருடத்தில் எத்தனை பேர் உள்ளனர்? 550 பேர். பட்டை விளக்கப்படத்தில் 87 வரை ஏபிசிடி கடைகளில் விற்ற சதவீதத்தின் குறிப்பை கவனமாக பார்த்து பின் விடையளி. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. கலர் பத்துகளின் சதவீதம்: நீலம், வெள்ளை, ஆரஞ்சு, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், ஊதா. கடை ஏயில் ஊதா பற்றுகளும் மஞ்சள் பத்துகளும் உள்ள விகிதம் 7:4. ஊதா நிற பந்துகளும் மஞ்சள் நிற பந்துகளும் உள்ள விகிதம் 7:4. வெள்ளை நிற பந்துகளும் எந்த 2 சரியான சதவீதத்தில் விற்கப்பட்டன? பி மற்றும் சி. மொத்தம் உள்ள மஞ்சள் நிற பந்துகளும் மொத்த பந்துகளும் சதவீதத்தில் உள்ள விகிதம் 4/25. மொத்தமுள்ள சிவப்பு நில பந்துகளும் நீளத்திலும் மொத்தம் ஆரஞ்சு நில பந்துகளும் சதவீதம் நிற்கும் உள்ள விகிதம் 7:9. மொத்தமுள்ள ஊதா நிற பந்துகளும் சராசரிக்கும் மொத்தமுள்ள நீல நிற பந்துகளும் உள்ள வித்தியாசம் 15. குறிப்பு: 188 192 வரை. பின்வரும் விளக்கப்படம் வேட்பாளர் பெற்ற வாக்குகளை குறிக்கிறது. செல்வத்து வாக்குகள் 720 ஆகும். வேட்பாளர்: வேட்பாளர் 2, வேட்பாளர் 3, வேட்பாளர் 4. தேர்தலில் யார் வெற்றி பெற்றுள்ளனர்? எத்தனை வாக்குகள் பெற்றனர்? வேட்பாளர் 1 240. எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தனக்கு அடுத்ததாக வந்து வேட்பாளரை விட வெற்றி பெற்றார்? 40 வாக்குகள். எந்த வேட்பாளர் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளார்? வேட்பாளர் 3. மிக குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளரின் வாக்குகள் 100. வேட்பாளர் 2 பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 180. 193 197. ஒரு குடும்பத்தின் ஒரு வருடத்தில் நிகழும் செலவு மற்றும் சேமிப்புகளை பின்னொரு விளக்கப்படம் விளக்குகிறது. கவனமாக படித்து விடையளி. குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம்
2 லட்சம் எனில் படிப்பிற்கும் கடைகளுக்கும் செலவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் 10,000. உணவிற்காக செலவினத்தை தவிர்த்து குடும்பத்தின் அடுத்த அதிகபட்ச செலவினம் எந்த பிரிவை சார்ந்தது? மற்றவை. குடும்பத்தில் வருடாந்திர சேமிப்பு எந்த வகை பிரிவிற்கு சமமாக உள்ளது? கடைகள். உணவு, வாடகை மற்றும் படிப்பு ஆகிய 3 செலவினங்களுக்கான சதவீதம் 57. குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம் 2,10,000 எனில் உணவிற்காக செலவிடப்படும் தொகை 63,000. குறிப்பு: பின்வரும் அட்ட விளக்கப்படத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் பெண்கள் விகிதம் கீழே அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 இடங்களில் மொத்த மக்கள் தொகை 72 லட்சம் எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பரப்பு 45, எஸ் பரப்பு 135, பரப்பு 105. ஆண்கள் மற்றும் பெண்கள் சதவீதம். $198.12 லட்சம் மக்கள் தொகையை குறிக்கும் பரப்பு. S5. S1 பரப்பு. S4 பரப்புகளில் வாழும் மொத்த ஆண்களின் எண்ணிக்கை 13.8. $13.8 லட்சம். எந்த பரப்பின் மக்கள் தொகை 21 லட்சங்கள் ஆகும்? S4. அனைத்து எஸ் பரப்புகளிலும் உள்ள பெண்களின் சராசரி மக்கள் தொகை எந்த பரப்புகளை விட குறைவாக உள்ளது? S2 மற்றும் S4. எந்த பரப்பில் மக்கள் தொகை 9 லட்சமாக உள்ளது? S1. இதுவரையும் பார்த்துட்டீங்க. இந்த விளக்கமான விடைகளை அப்படியே வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு பாருங்கள், புரியும்.